என் அன்பு தினுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாள் முழுதும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்து கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்து கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்து கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்து கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. என்னுடைய பிள்ளைகளே, நாம் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை அல்லவா? பயங்கரமான இந்த கொரோனா பீரியடில் இந்த செகண்ட் வேவ் பயங்கரமாய் தேசம் முழுவதையும் அலற வைத்து கொண்டிருக்கிறது. எங்கும் ஆம்புலன்ஸ் சவுண்ட்ஸ். டெலிவிஷனை ஓப்பன் பண்ண இவ்வளோ பேர் மரித்தார்கள். இத்தனை லட்சம் பேருக்கு கொரோனா இருக்கிறது என்று நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம் அருகில் இருந்த எத்தனையோ பேர் அந்த வியாதியினாலே பிடிக்கப்பட்டார்கள். ஒருவேளை நீங்கள் கூட அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், அந்த கிருபை தானே நம்மை தாங்கி மரணத்திற்கு தப்புவித்தது. பிரச்சனைகள் வராது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இன்னைக்கு அநேக நினைக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டால் நமக்கு பிரச்சனையே வராது, ஏசப்பா பிள்ளையா நான் இருந்தா எனக்கு பாடுகளே வராது என்று எண்ணுகிறார்கள். வேதத்தில் கர்த்தர் ஒரு இடத்திலும் அப்படி சொல்லவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய அப்போஸ்தலன், 14 நிருபங்களை எழுதின மகா பெரிய தேவனுடைய பரிசுத்தவான். அவருடைய சரீரத்திலும் ஒரு முள் இருந்தது, அவருக்கு ஒரு பாடு இருந்தது. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோய், அது தன்னை விட்டு நீங்கும்படி பல முறை அவர் வேண்டுதல் செய்தாராம். ஆண்டவர் பாருங்கள், 3 முறை நான் வேண்டுதல் செய்தேன், ஆனால் கர்த்தர் என்று சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் என்று எழுதுகிறார். அதற்கு பிறகு அவர் அந்த பாடுகளை குறித்து, அந்த நோயை குறித்து பேசவே இல்லை. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் நமக்கு அதான் சொல்லுகிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை, கர்த்தாவே என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்னை முல்லை போல குத்தி கொண்டே இருக்கிறது, இந்த குறிப்பிட்ட மனுஷன் என்னை முல்லை போல குத்தி கொண்டே இருக்கிறான், இந்த குறிப்பிட்ட வியாதி என் சரீரத்தில் முல்லை போல் குத்தி கொண்டிருக்கிறது, இந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஆண்டவரே என் வாழ்க்கையிலே குத்தி கொண்டே பல வருஷமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும்.
முள்ளை குறித்து பேசாதே மகளே, அதை தாங்கக்கூடிய கிருபையை நான் உனக்கு தருவேன். தேவ பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது ஏன் இந்த பிரச்சனை என்று நாம் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை தாண்டி வரக்கூடிய கிருபையை தாரும் என்று கேட்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆஃபீஸில் எவ்வளோ ப்ராப்ளம், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிஸ்னஸில் தோல்வி, பல பிரச்சனைகள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்ன வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் என்னை நடத்தும், ஆனால் இந்த பாடுகளை வேதனைகளை தாங்கக்கூடிய கிருபை மட்டும் எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். வல்ல கிருபை, நல்ல கிருபை உங்களை தாங்கி நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். பல நேரங்களில் எங்கள் வாழ்க்கையிலே பாடுகள் பிரச்சனைகளை நீர் அனுமதிக்கும் போது நாங்கள் திணறி போகிறோம். இவ்வளவு ஜெபிக்கிறேனே, இவ்வளவு வேதத்தை தியானிக்கிறேனே, இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்கிறேனே, அழையத்திற்கு ஒழுங்காய் போகிறேன், காணிக்கையெல்லாம் கொடுக்கிறேன், அநேக ஊழியர்களை உதவி செய்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள் என்று நாங்கள் துவண்டு போகிறோம். சுவாமி, இன்றைக்கு எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இனி நாங்கள் பாடுகளை குறித்து பேசுவதே இல்லை. இதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய இந்த பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபை மட்டும் எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். உடைய அன்பு பிள்ளைகளுக்கு அப்படியே செய்வீராக. என்னோடு இணைந்து அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உடைய கிருபையை கொடுங்கப்பா, உடைய கிருபையை கொடுங்கப்பா. சூழ்நிலையை தாண்டி வரக்கூடிய கிருபை, இந்த கண்ணீரை ஜெயிக்கக்கூடிய கிருபை, இந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய கிருபை, இந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை அழகாய் நீர் வழி நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கிருபை மாறாத கிருபை அல்லவா? ஒரு நாளும் உடைய பிள்ளைகள் விழுந்து விடாமல், ஒரு நாளும் துவண்டு போகாமல் உடைய கிருபையினாலே பலப்படுத்தி, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கடைசியில சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று ஜெயத்தோடு தன் ஓட்டத்தை முடித்ததை போல நாங்களும் இந்த பூமியிலே கடைசியில ஜெயமாய் முடிக்கிற வரைக்கும் உடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபை ஒன்று போதும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காய் நன்றி. கிருபையினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.